ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகாரம். இன்றைக்கி நம்ம சேனலில் பம்கின் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லிடுறேன். இதோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், தொடர்ந்து பாருங்கள். 2 கப் அரிசியை நல்லா தண்ணியில் அலசிட்டு 1 hour ஊற வச்சுருங்க. பூசணிக்காவை மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், ஸ்டார் அனாசி, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அப்புறமா இது பேர் கெப்போக் பட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. குச்சி மாதிரி இருக்கும், பிரியாணி ஸ்பைசஸ் கூடவே கிடைக்கும். இது இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, வேர்க்கடலை, இதை நம்ம வறுத்து லேசாக அரைச்சிக்க போகிறோம். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, குக்கிங் ஆயில், புதினா, பச்சை மிளகாய், கொத்தமல்லி. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த புலாவ் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு ஃபுல் பூசணிக்காய் எடுத்திருக்கேன், குட்டி சைஸில். இதை நம்ம மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பாதியாக வெட்டிட்டு இதுக்குள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. பூசணிக்காய் விதை உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால இதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த விதையை க்ளீன் பண்ணிட்டு வெயிலில் காய வச்சு டெய்லி ஒரு 10 விதை போல சாப்பிடலாம். இப்போ இந்த மாதிரி கத்தியில் இந்த விதையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இதை நம்ம மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 3 to 4 ஸ்பூன் எண்ணெய் ஹீட் பண்ணிட்டு இது கூட இந்த பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துருங்க. இதை சேர்த்துட்டு இதை ஒரு 10 seconds வதக்கிக்கோங்க. இது வதக்குனதுக்கு அப்புறமா பச்சை மிளகாய் ஒரு 3 கீரி சேர்த்துக்கோங்க. இது கூட 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டே இருக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நான் ஒரு ஃபுல் பூண்டு மீடியம் சைஸ் அளவுக்கு இஞ்சி சேர்த்து அரைச்சிருக்கேன். 1/4 teaspoon மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 1 minute வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட 2 தக்காளி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பூசணிக்காய் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. பூசணிக்காய் சேர்த்துட்டு இதை ஒரு 3 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இப்போ பூசணிக்காய் ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வேர்க்கடலையை வறுத்து லேசாக அரைச்சிருக்கேன். இதை 1 கப் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணலாம். நான் இந்த புலாவுக்கு 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி கொதி வரும்போது இது கூட புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
அரிசி ஆட் பண்ணிவிட்டு இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வேக வச்சுருங்க. இதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். இப்போ 3 விசில் வந்து நல்லா அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரைஸ்லாம் நல்லா ஒட்டாமல் வெந்திருக்கு. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சுவையான பூசணிக்காய் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல்